அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம் அன்பான மாணவர்களே, சயின்ஸ் பாத் அகாடமியால பிள்ளைகள் அந்த வடமாகாணத்துல பார்ட் 1 மிகுதி கேள்விகளை நாங்க பார்ப்போம். ரைட், அந்த வகையில 21வது வினா 21வது வினா பிள்ளைகள் 21வது வினா எக்ஸ் எனும் 3ஆம் ஆவர்த்தன மூலகம் ஆக்கும் சல்பேட்டின் சூத்திரம் XSO4. மூன்றாம் ஆவர்த்தனமா ரைட், சல்பேட்டை உருவாக்குற சூத்திரம் XSO4. இப்ப கேள்வி, எக்ஸின் இறுதி சக்தி மட்ட இலத்திரன் யாது? எக்ஸின் இறுதி சக்தி மட்ட இலத்திரன் யாது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் கட்டாயம் OH மைனஸ் ஐதரோக்சைடுன்னு சொல்லுவோம். OH மைனஸ் என்ன? OH மைனஸ். அதே மாதிரி NO3 ஒரு மைனஸ். ஏற்கனவே நேர் அயன் அமோனியம் OH மைனஸ், NO3 மைனஸ், இது கார்பனேட் மைனஸ். இவ்வளவும் சேர்ந்தா ஒரு மைனஸ். அப்ப வலுவலம் உங்களுக்கு தெரியும். அமோனியம் OH மைனஸ், NO3 மைனஸ், HCO3 மைனஸ், CO3 2 மைனஸ். அதே போல பாத்தீங்கன்னா SO4 2 மைனஸ். அடுத்தது ஆக்சலேட். இவ்வளவு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வலுவளவு 2 மைனஸ். கார்பனேட், சல்பேட், ஆக்சலேட். PO4 3 மைனஸ். இதுக்கு வலுவளவு 3 ஏன் 3 மைனஸ். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் சல்பேட்னா 2 மைனஸ். அப்ப இந்த குறியீட்டுல இருந்து உங்களுக்கு விளங்குற விஷயம் சல்பேட் 2 மைனஸ். அப்ப எக்ஸ் வந்து 2 வெட்டுப்படும். 2 வெட்டுப்படும். ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் 2 வெட்டுப்படும். அப்ப உங்களுக்கு எக்ஸ் குறியீடு 2ஆக விளங்குது. இப்ப கேள்வி இறுதி சக்தி மட்டத்துல இருக்கு. அப்ப எக்ஸ் வலுவளவு 2ஆ இருந்தா பிள்ளைகள் கட்டாயம் இது கற்றையனை உருவாக்கும். அப்ப எக்ஸ் 2+ உருவாக்கும். அப்ப 2+ உருவாக்குமா இருந்தா இதுல இறுதி சக்தி மட்டத்துல இலத்திரன் 2ஆக இருக்கும். ஆகவே விடை எத்தனையாவது விடை பொருத்தம் பிள்ளைகள்? 21க்கு 2ஆம் விடை பொருத்தமாக இருக்கு. அப்படித்தானே பிள்ளைகள்? ஓகேயா? 21க்கு 2. 22வது வினாவுக்கு வந்து 22வது வினா. அப்ப 22வது வினாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் கவனித்துக் கொள்வோம். 22வது வினா ரைட். குருதி சுற்றோட்ட தொகுதியின் மாதிரி வரைபடம் தரப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ள திரவ பாயின் பாய்ச்சல் இடம்பெறும் திசை அம்புக்குறியால் காட்டப்பட்டுள்ளது. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் இங்கால ஹார்ட் ரைட். உங்களுக்கு தெரியும் ஹார்ட்ல 4 அறைகள் காணப்படுது. அதுல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் தொகுதி பெருநாடியால உங்களுக்கு தெரியும் உடல் அங்கங்களுக்கு போகுது. எங்க போதா? ஒரு இளையத்துக்கு போதா. அது ஒரு இளையம் சொன்னா உங்களுக்கு தெரியும் கலங்கள் உள்ளுக்குள்ள கலங்கள் சென்றது இளையம். ரைட், கலங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த கலங்கள்ல உள்ள குருதி திரும்ப எங்க வருது? நாளத்துக்கு வருது. எங்க வருது? நாளத்தால இதயத்துக்கு வருது. அப்ப பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், அதாவது இதயத்திலிருந்து குருதி எங்க வருது? நாடிக்கு வருது. நாடியால எங்க வருது? இதயத்துல உள்ள அங்கங்களுக்கு உடல் அங்கங்களுக்கு வருது. அந்த வகையில பிள்ளைகள் இந்த குருதி நாடி என்ன செய்யும்? சிறிதா பிரியும். சின்ன இதை நாம சொல்றது மயத்துளை குழாய்களாக பிரியும். இந்த மயத்துளை குழாய்கள் என்ன செய்யும் சொன்னால் உங்களுக்கு தெரியும் அங்க மயத்துளை குழாய்களாக. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு மிக முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம்,
நாடியில இருந்து வார குருதி ஒட்சியேற்றப்பட்ட குருதி, அங்க ஆக்சிஜன் இருக்கும். அதோட சேர்ந்து பாத்தீங்கன்னா குருதி கலங்கள், குருதி திரவிலம் எல்லாமே இப்படி வருது. வந்தா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இது வயிற்றுளை குழாய், சின்ன குழாய். அப்ப இந்த சின்ன குழாய்கள் கலங்களுக்குள்ள போற டைம்ல கலங்களுக்குள்ள போற டைம் என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியணும், சில பதார்த்தங்கள் என்ன செய்யும் போகும். அதுல மிக முக்கியமாக WBC, சில புரதங்களும் என்ன செய்வா இந்த கலங்களுக்குள்ள போகும். ஆனா ஆர்பிசி போன்ற சில பதார்த்தங்கள் இப்படி குருதி கலங்களாலே வந்து ஆக்சிஜன் போகும். உங்களுக்கு தெரியணும், ஆக்சிஜன் குருதி கலங்களுக்குள்ள போகும், ஆக்சிஜன் கலங்களுக்கு போகும். ஏன் ஆக்சிஜன் கட்டாயம் போகும் கலங்களுக்கு. அப்ப கலங்கள்ல உள்ள கார்பன் ஆக்சைடு, கலங்கள்ல உள்ள கார்பன் ஆக்சைடு எங்க வரும் சொன்னா, கலங்கள்ல உள்ள கார்பன் ஆக்சைடு எல்லாம், கலங்கள்ல உள்ள கார்பன் ஆக்சைடு எல்லாம் இந்த மயத்துளை குழாய்க்கு வரும். அதாவது ஆக்சிஜனை கலங்களுக்குள்ள கொடுக்கும், அதோட சில WBC-க்களை கலங்களுக்குள்ள கொடுக்கும். எல்லா கலங்களுக்குள்ள கொடுத்துக்க பிறகு கலங்கள்ல உள்ள பதார்த்தங்கள் குருதிக்குள்ள வரும். அதாவது குருதி மயத்துளை குழாய்க்குள்ள வரும். இல்ல சொன்னது விளையிட்டா? நான் இப்ப சொன்ன விஷயம் விளக்குறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், இதயத்திலிருந்து வர குருதி சிவப்பு கலர் குருதி, உங்களுக்கு ஒட்சியேற்றப்பட்ட குருதி. இந்த குருதி நாடியினூடாக வரும். எதால வரும்? நாடி. அப்ப இந்த நாடியால வார இந்த குருதி ஒட்சியேற்றப்பட்டது. அப்ப இந்த குருதியில நிறைய கூறுகள் இருக்கும். கலங்கள் RBC, WBC, பிளேட், சிறுதட்டுக்கள். அதோடு சேர்ந்து குருதி திரவ விலையம், குருதி திரவ விலையம் சொன்னா உங்களுக்கு தெரியணும், அதுக்குள்ள நிறைய பதார்த்தங்கள் இருக்கு. இப்ப இங்க பிள்ளைகள் இந்த RBC என்ன செய்யும் சொன்னா கலங்களுக்குள்ளதான் இருக்குமே, கலங்களுக்குள்ளதான் இருக்கும். ஒட்சிஜனைத்தான் காவும், கலங்களுக்குள்ள RBC அப்படி வரும், இப்படி வரும். ஆனா WBC, சில WBC-க்கள் என்ன செய்யும், இந்த கலங்களுக்குள்ள போகும். அதே போல திரவ விலையம் போகும். அப்ப திரவ விலையம் அதோட சேர்த்து இந்த வெண்குருதி கலங்கள், திரவ விலையம், வெண்குருதி கலங்கள், இவங்கள் எல்லாம் இதுக்குள்ள காணப்படும். அதாவது கலங்களுக்கு இடையில பாய்பொருளா இருக்கும். இந்த இளையங்களுக்கு இடையில பாய்பொருளா இருக்கும், இளையங்களுக்கு இடையில இந்த பாய்பொருளா இருக்கும். இதை நாம சொல்றது இளைய பாய்பொருள் சொல்லு. இளைய பாய்பொருள் அதாவது இந்த இளையங்களுக்குள்ள அந்த பதார்த்தம் இருக்கும். திரவம் எடுத்துக் கொள்ளுங்களேன், RBC எல்லாம் இதுக்குள்ளால போயிடும். எது? அதாவது குருதி மைத்துளை குழாயால புகாது, அதாவது புகுந்து கலங்களுக்குள்ள போகாது. அந்த கலங்களுக்குள்ள இந்த தாயத்துக்குள்ள போகும், அதாவது பாய்மத்துக்குள்ள போகும். இந்த பாய்மத்துக்கு நாம சொல்ற பேர் இளைய பாய்மம். இந்த இளைய பாய்மத்துக்குள்ள WBC-யும் அதே போல குருதி திரவ விளைவும் இருக்கு. இப்ப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், இப்படி ஒவ்வொரு இளையங்களுக்குள்ள குருதி திரவ விலையம், குருதி WBC திரவ விலையம் எல்லாம் தேங்கி நின்றா உங்களுக்கு தெரியணும், எங்களோட உடம்புல 5.5 லிட்டர் குருதி இருக்குது. இந்த 5.5 லிட்டர் குருதியும் என்ன எங்க சரி ஒரு இடத்துல தேங்கினா சுத்தி ஓடுறதுக்கு குருதி இருக்காது. ஆகவே அந்த குருதி எல்லா இடங்களுக்கும் போகணுமா இருந்தா திரும்ப நாளத்தினூடாக போகாம எல்லா குருதியும் இணைஞ்சு, அதாவது குருதின்றதுக்கு இதுக்கு பேர் என்ன, இளைய பாய்பொருள், இளைய பாய்பொருள். இந்த இளைய பாய்பொருள் எல்லாம் இணைந்து ஒரு தொகுதியினூடாக திரும்ப இதே வரும். அப்ப இன்னும் ஒரு பாதையால, அதாவது இன்னும் ஒரு பாதை, என்ன பாதை, ரைட், அதாவது இன்னும் ஒரு பாதையால என்ன செய்யும் சொன்னா திரும்ப என்ன இன்னும் ஒரு பாதையால திரும்ப நாளத்துக்கு வருது. அப்படி இன்னொரு பாதையால வார அந்த பாதைக்கு நாம சொல்ற பேர், அதாவது இளைய பாய்பொருள் பிளேயர். இது நாடி, மைத்துளை குழாய், நாளம். அப்ப நாடியால போற பதார்த்தங்கள் இப்படி நாளத்தால வருது, உங்களுக்கு தெரியும். இங்க எஞ்சிற பதார்த்தங்கள் இளைய பாய்பொருள். இந்த இளைய பாய்பொருள் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு வழியால வருது. இந்த பாதைக்கு நாம சொல்ற பேர் நிணநீர் தொகுதி. என்ன தொகுதி? நிணநீர் தொகுதி. அப்ப நிணநீர் தொகுதின்னு சொன்னா பிள்ளைகள், அந்த இளைய பாய்பொருள் என்ன செய்யும் சொன்னால், இளைய பாய்பொருள் குழாய் தொகுதி விசேட 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 குருதி குழாயினூடாக, விசேட தொகுதியினூடாக திரும்ப குருதி குழாயினுக்குள்ள கடத்தப்படும். இவ்வாறு விசேட தொகுதியினூடாக குருதி குழாயினுக்குள்ள கடத்தப்படுற இந்த தொகுதியை நாம சொல்லுவோம் நிணநீர் தொகுதின்னு சொல்லுவோம். அப்ப உங்களுக்கு கேட்ட கேள்வி அதான் பிள்ளை, அதாவது
எக்ஸால வாருது நாடி, நாடி இளையத்துக்குள்ள வருது. இசட்டால வாருது நாளம், இசட்டால வாருது நாளம், நாளம். அப்ப கேள்வி வை என்பது என்னன்னு கேள்வி. வை என்பது உங்களுக்கு தெரியணும், நிணநீர் குழாயாக இருக்கும். என்னவாக இருக்கும்? நிணநீர் குழாயாக இருக்கும். ஆகவே 3ஆம் விடை பொருத்தம். பிள்ளைகள் விளையிட்டா நிறைய பேர் இந்த குருதி சுற்றோட தொகுதியில இந்த நிணநீர் தொகுதி படிக்காம இருந்திருப்பீங்க. அதுக்காகத்தான் நான் இதை சொல்லி தந்தேன். நிணநீர் தொகுதி. ஆகவே 3ஆவது விடை. பிள்ளைகள் விளையிட்டா கிளியரா? இந்த நிணநீர் தொகுதி விளையிட்டா, அதாவது இதயத்திலிருந்து வர குருதி இருக்குதானே, இதுல ஒட்சியேற்றப்பட்ட குருதி. என்ன? ஒட்சியேற்றப்பட்ட குருதி. இதயத்தினூடாக வர குருதி ஒட்சியேற்றப்பட்ட குருதி, உங்களுக்கு தெரியும். அப்ப ஒட்சியேற்றப்பட்ட குருதியில, ஒட்சியேற்றப்பட்ட குருதியில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இந்த குருதி திரவ விளையம், குருதி கலங்கள் எல்லாம் இருக்கும், ஒட்சிசனும் இருக்கும். அப்ப இங்க இருக்கிற பதார்த்தங்கள் என்ன செய்யும்? கிளையா பிரியும், கிளையா பிரியும். பிரிஞ்சு இதை நாம சொன்ன மயத்துளை குழாய் பிரிஞ்சு இந்த பதார்த்தங்கள் கலங்களுக்குள்ள கடத்தப்படும். எதெல்லாம் கலங்களுக்குள்ள கொண்டு போகணுமோ எல்லாத்தையும் கொடுக்கும், ஆக்சிஜனை பதார்த்தங்களை கொடுக்கும். அது கலங்களுக்கு இடையில தேங்கி நிற்கும். கலங்களுக்கு இடையில மிச்சமா இருக்கிறது தேங்கி நிற்கும். இதை நாம சொல்றது இளைய பாய்பொருள். இப்ப உங்களுக்கு தெரியும், குருதி கலங்கள் ஆர்பிசி சிறுதட்டுக்கள் எல்லாம் வந்துடும். சில WBCக்கள் இதுக்குள்ள இருக்கும். இது ஒரு விசேட தொகுதியினூடாக போகும். அந்த தொகுதிக்கு பேர் நிணநீர் தொகுதி. நிணநீர் முடிச்சுக்கள் இருக்கு பிள்ளைகள். அந்த நிணநீர் முடிச்சுக்கள்ல உங்களுக்கு தெரியணும், நிறைய சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க, சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நெத்தி இந்த பகுதி, அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி, அதே மாதிரி அக்குள் பிரதேசம், கவட்டு பிரதேசம்னு சொல்ற இந்த பிரதேசங்கள்லாம் நிணநீர் முடிச்சுக்கள் காணப்படும். இந்த நிணநீர் தொகுதியால வாழ்ந்து என்ன நிணநீர் கான்கள் சொல்ற அந்த நிணநீர் கான்களின் ஊடாக எல்லா இடங்களுக்கும் என்ன குருதி மாறித்தான், ஆனா குருதி இல்லை, என்ன இளைய பாய்வு சுத்தி ஓடும். அதான் நாங்க நிணநீர் தொகுதின்னு நாங்க சொல்லுவோம். ரைட், ஓகே. அதுக்கு தனி ஒரு தொகுதி காணப்படுது. சரி பிள்ளைகள், இப்ப நாங்க 23வது கேள்விக்கு வருவோம். 23வது கேள்விக்கு வருவோம். நாகம், தகரம், பொன், செப்பு. என்ன? நாகம், நாகம், அதே போல தகரம், பொன், செப்பு. அவ கேள்வி என்னன்னா, இடம் மூலங்களில் தாக்க வீதம் அதிகரிக்கும் பொழுது, தாக்க வீதம் அதிகரிக்கிறவங்களோட மிக குறைந்த தாக்கம் AU, ஒரு 3AU. அடுத்த பாத்தீங்கன்னா செப்பு, செப்பு. அடுத்த பாத்தீங்கன்னா தகரம், தகரம். அடுத்த பாத்தீங்கன்னா நாகம். என்ன பிள்ளை நீங்க கேட்பீங்க, ஏன் சார் தாக்க வீத தொடர் தேவை அப்படின்னா, பாருங்க, தாக்க வீத தொடரை வச்சுதான் நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஆகவே விடை பாத்தீங்கன்னா பொன், பொண்ணை விட செப்பு, செப்பை விட வெள்ளியம், வெள்ளியம், வெள்ளியத்தை விட நாகம். எத்தனை விட பிள்ளை பொருத்தம்? எத்தனையாம் விடை பொருத்தம்? உங்களுக்கு தெரியும், 23ஆவதுக்கு ரைட். நான் நினைக்கிறேன் 3ஆவது விடை. என்ன? 3ஆம் விடை பொருத்தம். சரி பிள்ளையர், 24வது வினாவுக்கு வரும். 24வது வினா, 24வது வினா, 24வது பிள்ளைகள் விளங்கிட்டா? சொல்ல வார விஷயம் விளங்கிட்டா பிள்ளைகள்? கவன பிள்ளைகள் விடக்கூடாது. இப்படி கூட குறைய போறது, தாக்க வீதத்துடன் கூடுறதா குறைகிறதா, இதுல பிளவிடக்கூடாது கட்டாயம். ஏன்? அந்த அம்புக்குறிகள் கவனமாக இருக்கணும். மாறி போட்டா விடப்பில, என்ன விடப்பில. இப்ப சொல்றாங்க 0.25 மால் டெசிமீட்டர் -3 செறிவு கொண்ட NaOH கரைசலின், நீர் கரைசலின் கரையத்தின் அமைப்ப திணிவு கனவளவு அமைப்பு விகிதத்தில் தருக. திணிவு கனவளவு அமைப்பு விகிதத்தில் தருக, அமைப்பு விகிதத்தில் தருக அப்படின்னு ஒரு கேள்வி. NaOH சார் மூலக்கூட்டு திணிவு 40. எத்தனை? 40. NaOH சார் மூலக்கூட்டு 40. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பார்ட் 1 கேள்வி ஸ்டைல சொல்லிட்டாரு. பார்ட் 1க்கு எப்படி செய்யும், சரியா பிள்ளை? பார்ட் 1க்கு எப்படி செய்யும், இப்படி கேள்வி வந்தா அப்போ உங்களுக்கு தெரியணும், இந்த இதைத்தான் எடுக்கணும். 0.25 மால் டெசிமீட்டர் -3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிள்ளைகள், ஒரு டெசிமீட்டர் கணத்துல 0.25 மூல் கரைந்துள்ளது. இந்த தொடர்பை போடணும். பார்ட் 1 மெத்தட்ல சொல்லிட்டாரு. ஒரு டெசிமீட்டர் கணத்துல 0.25 மூல் கரைந்துள்ளது. கேள்வி
திணிவின் கீழ் கனவளவு அமைப்பு. அப்ப நாங்க இதை திணிவுக்கு எடுப்போம். 1 டெசிமீட்டர் கணத்தை திணிவுக்கு எடுக்கணும். திணிவுனா என்ன? மூல் சமன் சின்ன எம்மின் கீழ் பெரிய எம். அப்ப மூல் 0.25 சமன் திணிவு கீழே சார் மூலம் கொடுத்தீங்க 40ன்னு தந்திருக்கிறான். அப்ப ஒரு கெட்டிக்கார பிள்ளை சுருக்குறதுக்கு லேசா குயிக்கா என்ன செய்யும்னா 0.25 காவாசின்னு இப்படி போடும். இப்படி போட்டாக்களோட பேரை டைப் பண்ணுங்க. இந்த மெத்தட்டுக்கு வந்தாக்கள் 0.25 உடனே கால்னு போட்டாக்கள். உண்மையிலே இந்த மெட்ஸ் டேலண்ட் உள்ள ஆக்கள், அதாவது அடிக்கடி இது தொடர்பாக கேள்விகள் செய்யற பிள்ளைகள் தான் இதை செய்யும். இல்லை வேற மெத்தட்ல நீங்க செஞ்சிருந்தா பிள்ளைங்க, ஆனா கட்டாயம் இதை இப்படி போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பிள்ளை. ரைட். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை 1/4. அடுத்தது பாத்தீங்கன்னா m/kg 40. இந்த 40 இங்க போடா m சமன் 40/4 பிரிச்சா பாத்தீங்கன்னா எவ்வளவு 10 கிராமாக இருக்கும். அப்ப 1 டெசிமீட்டர் கணத்துல 10 கிராம் கரைஞ்சிருக்குது. இப்ப கேள்வி திணிவின் கீழ் கனவளவு அமைப்பு. அப்ப எத்தனை கிராம்? 10 கிராம். கனவளவோட 1 டெசிமீட்டர் கனம். இவர் மேல போனா 10 கிராம் டெசிமீட்டர் -3. 10 கிராம் டெசிமீட்டர் -3. சரியா பிள்ளை? அப்ப முதலாவது விட ரைட். இந்த கேள்வி சரி எடுத்தாக்கள் பார்ப்போம். பேரை டைப் பண்ணி போடுவோம். ரைட், வெரி குட். 24வது முதலாவது சரி எடுத்தாக்கள். ரைட், வெரி குட், வெரி குட். நிறைய பேரை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ரைட், ஓகே. ரைட், இப்படி வந்தா மிஸ் பண்ணிடக்கூடாது. இது பார்ட் 1 மெத்தட். அப்ப சரி, பார்ட் 2க்கு இப்படி வந்தா எப்படி செய்யற அதே நான் சொல்லி போட்டு போறேன் பிள்ளைகள். டைம் கூட பிரச்சனை இல்லை. மார்க்ஸே பிள்ளைகள் ஏன்னா சில மார்க்ஸ் எல்லாம் விடக்கூடாது. பார்ட் 2க்கு வந்தா எப்படி செய்யற? பார்ட் 2க்கு வந்தா எப்படி செய்யறேன்னு சொன்னா பிள்ளைகள், C சமன் N/V. செறிவு சமன் பிள்ளைகள், செறிவு சமன் மூலின் கீழ் கனவளவு. அப்ப செறிவு 0.25. சரியா? மூல் தான் கேள்வி. அதுலதான் நாங்க திணிவை காணணும். கனவளவு உங்களுக்கு தெரியும் 1 டெசிமீட்டர் கனம். 1 டெசிமீட்டர் கனம் என்ன? ரைட். அப்ப இப்படி 1 டெசிமீட்டர் கணத்துல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் மூல் சமன். ரைட், அதாவது இதுல கனவளவு. ரைட், ஓகே. அப்ப மூல் சமன் 0.25 மூல் இப்படியும் காணு. அல்லது நீங்க நேரடியாகவும் போடணும். வேண்டாம் உங்களுக்கு வேற தரவு தரையில தானே. இந்த தரவு தந்தால் இனிமே என்ன செய்யலாம்? ரைட், இப்ப உடனே நீங்க அடுத்த பாயிண்ட்ஸ் போடணும். ஆகவே எனவே 1 டெசிமீட்டர் கணத்தில் 0.25 மூல் NaOH கரைந்துள்ளது. NaOH மூல் கரைந்துள்ளது. எழுதணும் பிள்ளை. கரைந்துள்ளது. பார்ட் 2க்கு வந்தா எழுதணும் கரைந்துள்ளது. 1 டெசிமீட்டர் கணத்தில் அப்ப மூல நாங்க திணிவின் கீழ் மூல திணிவு போடுவோம். இது 1/4 போடுவோம். அப்ப திணிவு சமன் 40. அப்ப m சமன் 10 கிராம் போடுவோம். 10 கிராம் நாங்க போடுவோம். ஆகவே 1 டெசிமீட்டர் கணத்தில் 10 கிராம் கரைந்துள்ளது. 10 கிராம் NaOH கரைந்துள்ளது. எனவே திணிவின் கீழ் கனவளவு அப்படின்னு நாங்க ஃபுல் டீட்டெயிலா போடணும். சரியா? ஆகவே திணிவின் கீழ் கனவளவு 10 கிராமின் கீழ் 1 டெசிமீட்டர் கனம் அப்படின்னு நாங்க போட்டு விடைய முடிச்சு கொள்ளணும். இது பார்ட் 2. எல்லா தரவையும் அழகா எழுதி கொள்ளணும். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப நாங்க 25வது வினாவுக்கு வரும். 25வது வினா. ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவரின் உடலில் நிகழாத மாற்றம். ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் ஒரு மனிதன், உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு மனிதன் ரைட் மிக முக்கியமான தொகுதி தான் இந்த நரம்பு தொகுதி. அதுல உங்களுக்கு தெரியும் தன்னாட்சி நரம்புகள் இருக்கு. என்ன நரம்பு? தன்னாட்சி நரம்புகள் கொஞ்சம் இருக்கு. அப்ப தன்னாட்சி நரம்புகள் சொன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ரைட் தன்னாட்சி நரம்புகள் போது தானாக என்ன செய்யும்? ரைட், அதாவது ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு நரம்புகள் போகும்.
ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு நரம்பு போகும், உங்களுக்கு தெரியும். உதாரணமாக இதய துடிப்புக்கு ஒரு நரம்பு போகும், அதே மாதிரி சுவாச வீதத்துக்கு ஒரு நரம்பு போகும், அதே மாதிரி கண்ணிமை கண்ணுக்கு ஒரு நரம்பு போகும், உமிழ்நீர் சுரப்பிக்கு ஒரு நரம்பு போகும். இப்படியாக ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அந்த நரம்புகள் போகும். அப்படி நரம்புகள் போற டைம்ல உங்களுக்கு தெரியணும், 2 வகையான நரம்பு இருக்கு. இது ஒன்று பரிவு நரம்பு, அதே போல பரபரிவு அப்படின்னு சொன்ன 2 நரம்பு தொகுதிகள் இருக்கு. பரிவு பரபரிவு. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், பரிவு பரபரிவுன்னு சொன்னா மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கணும், சாதாரண நிலைமைகளில் சாதாரண நிலைகள்ல இந்த நரம்பு தொகுதி தொழிற்படும். பரிவு நரம்பு. பரபரிவுன்னு சொன்னா ஆபத்தான நிலைமைகள்ல தொழிற்படும். உதாரணமா பாத்தீங்கன்னா பரபரிவுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், இதய துடிப்பு வீதம் குறைவாக இருக்கு. இதய துடிப்பு வீதம் குறைவும், ஆகவே சுவாச வீதம் எப்படி இருக்கும், குறைவாக இருக்கும். அதே போல நல்லா என்ன செய்யும், உமிழ்நீர் சுரக்கும், உமிழ்நீர் நல்லா சுரக்கும், உமிழ்நீர் சுரப்பு அதிகம், உமிழ்நீர் சுரப்பி அதிகம். அதே போல பாத்தீங்கன்னா குடல் சுருக்கங்கள் எல்லாம் என்ன செய்யும், நல்ல சிறப்பாக இருக்கும், அதிகம். குடல் சுருக்கம் அதிகம், நல்லா பசிக்கும், சாதாரண நிலைமைகள்ல பசிக்கும், எல்லா வேலைகளையும் செய்யலாம், உங்களுக்கு தெரியும். ரைட். கண்மணிந்த கதிராளிந்த விட்டம் அளவாக இருக்கும், கதிராளிந்த விட்டம் அளவாக இருக்கும். இது பரபரிவு நரம்பு, சாதாரண நிலைமைகள். திடீர்னு நீங்க ஒரு பாம்பை கண்டுட்டா அல்லது என்ன சரி ஒரு விஷயத்த கண்டுட்டா உடனே என்ன செய்யும், இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், கண் அதாவது கதிராளிந்த விட்டம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இதய துடிப்பு வீதம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இந்த டைம்ல சுவாச வீதம் என்ன செய்யும், அதிகரிக்கும். இந்த டைம்ல யாருக்கும் பசிச்சு கொண்டு இருக்குமா, பாம்பை கண்டா பசிக்குமா, இல்ல. ஆகவே குடல் சுருக்கங்கள், அதே போல குடல் உள்ளுக்குள்ள இருக்கிற தசைகள சுருக்கங்கள், உணவு கால்வாய்ல சுருக்கங்கள் குறையும். அதே போல உமிழ்நீர் சுரந்து கொண்டு இருக்குமா, மாங்காய பார்த்து உன வீட்டுல நெருப்பு எரியுது, அப்ப மாம்பழத்தை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கீங்களா, இல்ல, அதெல்லாம் குறையும். ஆகவே பிள்ளைகள், பரிவு நரம்பு என்பது சாதாரண நிலைமைகள்ல எப்படி இருக்கிறதோ அத மாதிரி, ஆனா பரபரிவு நரம்பு, பரிவு நரம்புன்னு சொன்னா ஆபத்தான நிலை. இப்ப பாத்தீங்கன்னா ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவரின் உடலில் நிகழாத மாற்றம். அப்ப ஆபத்தான நிலைமைகள்ல நிகழாத மாற்றம்னு சொன்னா பரபரிவுல நடக்கிறது சாதாரண நிலைமையில. அப்ப சாதாரண நிலைமையில நடக்கிறது என்ன, இரைப்பை மற்றும் குடல் சுருக்கங்கள் அதிகரிக்கும். மர்ம வராத பிள்ளைகள், இரைப்பை மற்றும் குடல் சுருக்கம் அதிகரிக்கும், நல்லா பசிக்கும் சாதாரண நிலைமைகள்ல. ரைட். கண்மணியின் பருமன் அதிகரிக்கும். கண்மணியின் பருமன் அதிகரிக்கிறது பரிவு, அது வராது. இதய துடிப்பு வீதம் அதிகரிக்கிறது, அது பரிவு, அது வராது. அப்ப உமிழ்நீர் சுரப்பு நிரோதிக்கப்படும். அப்ப உமிழ்நீர் சுரப்பு இங்க நல்லா சுரக்கும், நிரோதிக்கப்படலீங்கால. ஆகவே பாத்தீங்கன்னா எது விடையாக இருக்கும், எத்தனையாவது விடை பொருத்தம் சொன்ன விளைச்சா. ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவர் உடலில் நிகழாத மாற்றம். அப்ப தன்னாட்சி நரம்புகள், சுற்றையல் நரம்பு இருக்குதானே, அதுதான் நாங்க தன்னாட்சி நரம்புன்னு சொல்லுவோம். அப்ப தன்னாட்சி நரம்புகள்ல ஒவ்வொரு அங்கங்களுக்கு ஒவ்வொரு நரம்புகள் போகும், அந்த நரம்புகள் அந்த வேலையை செய்யும். அப்ப உங்களுக்கு தெரியணும், ஆபத்தான நிலைமைகள்ல பரிவு நரம்பு, சாதாரண நிலைமைகள்ல பரபரிவு. ஆபத்தான நிலைமைகள்ல உங்களுக்கு தெரியும், கதிராளின விட்டம் பெருசாயிருக்கும், கதிராளின விட்டம் பெருசாயிருக்கும். அதே போல உமிழ்நீர் சுரப்பி என்ன செய்யும், சுரக்கவே சுரக்கா, தூண்டல் நிரோதிக்கப்படும். அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக இதய துடிப்பு வீதம் கூடும், சுவாச வீதம் கூடும். ஆனா உணவு கால்வாயின சுருக்கம், உடல்ல சுருக்கம் குறையும். அதே போல பாத்தீங்கன்னா இதெல்லாம் குறையக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கும். ரைட். ஆகவே ஆபத்தான சூழலை எதிர்கொள்ளும் போது நபர் ஒருவரின் உடலில் நிகழாத மாற்றம், இறப்பை மற்றும் குடல் சுருக்கம் அதிகரித்தல். முதலாம் வரி 25வது முதலாம் விடையாக இருக்கும். 26வது வினா, 26வது வினா, 26வது வினா. ரைட். கவனிங்க பிள்ளைகள், 26வது வினா. 26வது வினாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், 26வது வினா 4.5 சென்டிமீட்டர் குவிய தூரம் கொண்ட ஒரு குழிவாடியின் முன்னால்
ஏற்றி வைக்கப்பட்ட மெழுகுதிரியின் பிம்பம் திரையில் பெறப்படும் பிம்பத்தினை உரு காட்டுகிறது. குறித்த சுவாலை ஆடியை நோக்கி நகர்த்தும் போது பிம்பத்தூரம் பிம்பத்தின் பருமன் என்பன மாறுபடும் விதம் உருவில் காட்டப்படும். அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இப்படி ஒரு ஆடி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இங்க பாத்தீங்கன்னா இது என்ன ஆடி? குவியும் இல்லை, குவியும் இல்லை. அப்ப என்ன செய்யறாங்க? இங்க ஒரு பொருள் ரைட் தெரியும். இப்ப உங்களுக்கு இதுல ஒரு திரை ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. இந்த திரையில பாத்தீங்கன்னா பிம்பம் விழுது. எப்படி பிம்பம் விழுது? தலைகீழான ஒரு பிம்பம் மட்டும் விழுது. தலைகீழான ஒரு பிம்பம் மட்டும் விழுது. அப்படித்தானே? தலைகீழான ஒரு பிம்பம் மட்டும் விழுது. ரைட், தலைகீழான ஒரு பிம்பம் வந்து விழுது. இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க, இது பொருள் ஆப்ஜெக்ட், இது இமேஜ். அப்ப பிம்ப இயல்பை சொல்லுங்க. உங்களோட கொப்பில பக்கத்துல நோட் பண்ணுங்க. பிம்ப இயல்பு பிள்ளை, பிம்ப இயல்பை பக்கத்துல நோட் பண்ணுங்கப்பா. என்ன பிம்ப இயல்பு? பிம்ப இயல்பு உரிச்சிருத்த பிம்ப இயல்பு, உரிச்சிருத்த. அதே போல தலைகீழான ஒரு மெய்பிம்பம், உண்மை பிம்பம் பெறப்படும். இப்ப அவங்க கேட்கிறாங்க, அப்ப சொல்லுங்க பார்ப்போம், உரிச்சிருத்த தலைகீழான மெய்பிம்பம் எங்க பொருளை வச்சால் வரும்? சொல்லுங்க பார்ப்போம். உரிச்சிருத்த தலைகீழான பிம்பம் எங்க பொருளை வச்சா வரும்? அப்ப எனக்கு சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு பிள்ளையால் கவனித்துக் கொள்ளுங்க, சொல்ற விஷயம் எல்லாம் போடும். ஒரு குவி இல்லைங்களா? இது குவியா? இது 2f வைப்போம். f2f அதே அளவு தூரத்துல 2f கேத்திர ஒளியில அழகா சொல்லி தந்தீங்க. அப்ப இங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நீங்க எஃப்ல பொருளை வச்சா, எஃப்குள்ள பொருளை வச்சா பிம்பம் ஒரு உருப்பெருத்த பிம்பம் எப்படி வரும்? தலை நிமிர்ந்த பிம்பம், மாய பிம்பம். நீ எஃப்ல பொருளை வச்சால் முடிவில் இன பிம்பமே விளங்காது. எஃப்க்கும் 2fக்கும் இடையில பொருளை வச்சால் 2fக்கு அங்கால ஒரு உருப்பெருத்த பிம்பம் வரும். 2fக்கு அங்கால ஒரு உருப்பெருத்த பிம்பம் வரும். நீ 2fல வச்சால் 2fலயே பொருளளவான பிம்பம், 2fக்கு அப்பால் நீ பொருளை வச்சால் எஃப்க்கும் 2fக்கும் இடையில ஒரு உரிச்சிருத்த பிம்பம் வரும். அப்ப உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? உங்களுக்கு விளங்குதா? இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது என்ன வில்லை? ரைட், இங்க பாத்தீங்கன்னா என்ன வில்லை? ரைட், வெரி குட். இது இங்க தரப்படுது குவியவில்லை, இல்லை, என்ன தரப்படுகிறது? புலிவாடி தரப்பட்டீங்க. ரைட், நான் தான் பிள்ளையா விளங்கிட்டேன் பிள்ளைகள். ரைட், இது குவியவில்லை, சரி, பிரச்சனை இல்லை, குவியவில்லை. ரைட், இப்ப உங்களுக்கு தரப்பட்டது புலிவாடி. டைப்பிங்ல போட்டுருக்கலாம் தானே பிள்ளைகள்? புலிவாடி தரப்பட்டது, புலிவாடி தரப்பட்டது. சரியா பிள்ளை? புலிவாடி. ரைட், அப்ப புலிவாடின்னு சொன்னா பிள்ளைகள், புலிவாடி. அப்ப புலிவாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், எஃப்குள்ள பொருளை வச்சா இப்படி உருப்பெருத்த தலை நிமிர்ந்த மாய பிம்பம். அப்ப எஃப்குள்ள வச்சிருந்தா இது இங்காலமா பிம்பம் வரும். அப்ப இது எஃப் இல்ல. எஃப்ல வச்சிருந்தா முடிவில் பிம்பம், எங்கே ஒரு இடத்துல பிம்பம். எஃப்க்கும் சிக்கும் இடையில பொருளை வச்சால் சிக்கு அப்பால் தலை கீழான. அப்ப எஃப்க்கும் சிக்கும் இடையில வச்சிருந்தா இங்கிட்டு சிக்கு அப்பால் ஒரு பெருத்த பிம்பம் வந்திருக்கு. சீல வச்சிருந்தா அதே இடத்துல பிம்பம் வந்திருக்கு. சிக்கு அப்பால் வச்சதாலதான் எஃப்க்கும் சிக்கும் இடையில இருக்கு. அப்ப சிக்கு அப்பால் வச்சிருக்கா. உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்ப ஒரு சீன் எடுப்போம், சிக்கு அப்பால் வச்சிருக்கா. இப்ப எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், இப்ப நீங்க இவரை ஆடியை நோக்கி என்ன செய்யறோம்? சேர்க்க போற ஆடியை நோக்கி. அப்ப சி கிட்ட கொண்டு வந்தால் பிம்பம் எங்க வரும்? சொல்லுங்க பாப்போம். சி கிட்ட கொண்டு வந்தா பிம்பம் எங்க? அப்ப சி கிட்ட கொண்டு வந்தா சி கிட்டே பிம்பம், சி கிட்ட கொண்டு வந்தா சி கிட்டே பிம்பம். பொருள் அளவானது. ரைட், பொருள் அளவானது.
இப்ப சீக்கு உள்ள கொண்டு வருவோம். சீக்கு உள்ள கொண்டு வருவோம். இதுகிட்ட கொண்டு வருவோம். அப்ப சீக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா ஆடியை நோக்கி கொண்டு வர. அப்ப சீக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா பிள்ளைகள் இதான் சீக்கு உள்ள. அப்ப உங்களுக்கு தெரியணும் சீக்கு உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா இப்படி பிம்பம் இங்க வரும். பிம்பம் இங்க ஒரு பெரிய பிம்பம் வரும் முடிவு. அப்படியே கொண்டு வந்து எஃப்க்கு கொண்டு வந்தா பிம்பம் விளங்காது. எஃப்க்கு கொண்டு வந்தா பிம்பம் விளங்காது. முடிவெளியில பிம்பம். அப்ப கேட்கிறாங்க ஆடியை நோக்கி கொண்டு வந்தா பிம்பம் என்ன செய்யும்? அப்ப பிம்பம் ஒரு பெருத்த பிம்பமாக மாறும். பிம்ப தூரம் என்ன செய்யும் சொன்னால் பாருங்க, பிம்ப தூரம் இங்க வந்த பிம்பம் இங்க பிம்ப தூரம் அதிகரிக்கும். ஆகவே இரண்டும் என்ன செய்ய போகுது பிள்ளை? கூடும் கூடும். எத்தனையாம் விடை பொருத்தம் பிள்ளை? எத்தனையாம் விடை பொருத்தம் சொல்ற விளங்குதா? எத்தனையாம் விடை பொருத்தம் பாத்தீங்கன்னா மூன்றாம் விடை பொருத்தமா இருக்கும். சொன்ன விளைஞ்சா பிள்ளை? சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான் திரும்ப சொல்லணுமா அப்படின்னா சாலையா சொல்லிக்கொள்ளும். சொன்ன விஷயம் விளங்கிட்டுதான் இல்லாட்டி இன்னொருக்கா சொல்லவா? இன்னொருக்கா சொல்றேனே. அப்ப கவனிக்க இன்னொருக்கா சொல்றேன். அதாவது நாங்க கிளாஸ் வைக்கிறதே பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்காகத்தான், வேற யாருக்குன்னா பிள்ளைகளுக்காக. இப்ப பிள்ளைகள் திரும்ப சொல்லுங்க சார் அல்லது ஒரு டவுட்டை கேட்கிற டைம்ல சொல்லி கொடுக்கறது ஒரு ஆசிரியர கடமை. விளைஞ்ச ஒரு ஆசிரியர கடமை சொல்லி கொடுக்கறது. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். நான் கிட்டத்தட்ட 13வது வருஷம் படிப்பிச்சு கொண்டிருக்கிறேன். ஏண்ட நோக்கம் பிள்ளைகளுக்காகத்தான். பிள்ளைகள் டவுட் கேட்டா திரும்ப சொல்லணும். ரைட்? அப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்களே, அதுக்காகத்தான் சொல்றது. ஒரு ஆள் கேட்டாலும் நான் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன். சரி பிள்ளைகள், அதாவது சொல்றாங்க பிள்ளைகள் உங்களுக்கு இங்க ஒரு பொருளை வைக்கிறாங்க. பொருள்னா என்ன? மெழுகுதிரி வைக்கிறாங்க. அப்ப மெழுகுதிரியை வச்சா பிள்ளைகள் அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பம் திரையில இந்த இடத்துல தென்படுதான். இந்த இடத்துல தென்படுதான். ஆனா என்ன? ஒரு உருச்சிருத்த பிம்பம். உருச்சிருத்த பிம்பம் மட்டும் தென்படுது. உருச்சிருத்த பிம்பம். அவங்க கேட்கிறாங்க பிள்ளைகள் இந்த மெழுகுதிரிய ஆடிய நோக்கி கொண்டு வராங்க. ஆடிய நோக்கி கொண்டு வந்தா பிம்பத்தின் பருமன் எப்படி இருக்கும், பிம்ப தூரம் எப்படி இருக்கும்னு கேட்கிறாங்க. ஆடியில இருந்து பிம்பம் எப்படி இருக்கும், பருமன் அதுல தூரம் எப்படி இருக்கும். அப்ப பிள்ளைகள் முதலாவது ஒரு கெட்டிக்கார புள்ள கெஸ் பண்ணி இருக்கும். ஒரு பெருத்த பிம்பத்துக்கு ஒரு சிறுத்த பிம்பம் மாறும். அதாவது தளவாடியா இருந்தா எப்போதும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பொருளளவான பிம்பம். ஒரு குவிவாடி எடுத்தீங்கன்னு சொன்னா அது எப்போதும் ஒரு சிறுத்தை பிம்பம். எங்க இருந்தாலும் ஒரு சிறுத்தை பிம்பம் தான். குவிவாடியா இருந்தா எப்போதும் ஒரு சிறுத்தை பிம்பம். தலை நிமிர்ந்த மாய பிம்பம். தலை நிமிர்ந்த ஆனா இங்க தலை கீழான. அப்ப இவர் என்ன? குவிவாடியும் இல்லை, தளவாடியும் இல்லை, குவிவாடியும் இல்லை. அப்ப குழிவாடியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் நான் இந்த சைட்ல வரைகிறேன். குழிவாடியை பொறுத்த வரைக்கும் இது எஃப் குவியம், இது சி. எஃப் குள்ளுக்குள்ள நீ ஒரு பொருளை வச்சா பிள்ளைகள் அது ஒரு பெருத்த பிம்பத்தை தரும். ஒரு பெருத்த தலை நிமிர்ந்த ஒரு மாய பிம்பத்தை தரும். நீ எஃப்ல ஒரு பொருளை வச்சா பிள்ளைகள் அது முடிவெளியில தரும். பிம்பத்தை முடிவெளியில தரும். எஃப்க்கு சிக்கும் இடையில நீ ஒரு பொருளை வச்சா அது எங்க தரும்னா இங்க தரும். இங்க ஒரு பெருத்த தலைகீழான பிம்பத்தை தரும். நீ சீல பொருளை வச்சா சீலே பிம்பம். என்ன? சீலே பிம்பம். சீக்கு அப்பால் பொருளை வச்சா உனக்கு தெரியும் எஃப்க்கும் சீக்கும் ஒரு சின்ன பிம்பம் மட்டும் பெறப்படும். அப்ப உனக்கு கெஸ் பண்ணினியா எங்க பொருளை வச்சதால எங்க பிம்பம்? இங்க பொருளை வச்சுக்க இங்க பிம்பம். அப்ப இது யாரு? சீக்கு அப்பால் பொருளை வச்சிருக்கிறீங்க. அப்ப சீக்கு அப்பால் பொருளை வச்சா நீங்க இங்கால வர பிம்பம் என்ன செய்யும்? சீக்கு அப்பால் இங்கால வர இப்ப சீல வச்சா, இப்ப சீல நீ மெழுகுதிரியா வச்சிருக்கிற. சீல மெழுகுதிரியா வச்சா எங்க பிம்பம்? சீலே பிம்பம். அப்ப என்ன நடக்குது பாருங்க. அதாவது பொருள் ஆடிய நோக்கி வந்தா பிம்பம் ஆடிக்கு பின்னால வருது. ஒரு பெருத்த பிம்பமா வருது. இங்க இருக்கிற பிம்பத்தை விட ஒரு பெருத்தல். அப்ப உங்களுக்கு விளங்குதா? ஆடிக்கு பின்னால வாரதால அதாவது பிம்ப தூரம் பெருசு. ஆடியை விட பெருசு, அதாவது பொருளை விட ஏற்கனவே இருக்கிற பிம்பத்தை விட இது பெருசா இருக்கிறதால பிம்பமும் பெருசா இருக்குது. ஒரு பெருத்த பிம்பமாகும். அதே போல ஒரு பெருத்த பிம்பமாகவும்
அதே போல பாத்தீங்கன்னா பிம்ப தூரமும் அதிகளவாக இருக்கும். ஆகவே பிம்பத்தின தூரமும் கூடி பிம்பத்தின பருமனும் கூடுதலாக இருக்கும். இன்னும் நீ உள்ளுக்குள்ள கொண்டு வந்தா உனக்கு தெரியும், இன்னும் நீ கொண்டு வந்தா இன்னும் ஒரு பெருத்த தலை கீழான ஒரு மெய்பிம்பம் பெறப்படும். சரியாவே ஒரு பெருத்த தலைகீழான ஒரு மெய்பிம்பம் பெறப்படும். ரைட், ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் சரியா? இப்ப நாங்க பார்ப்போம் என்ன விஷயம் சொன்னால் 27வது கேள்வி உங்களுக்கு தெரியணும். 27வது கேள்வி 40,000 ஹெர்ட்ஸ் அதிர்வு மீடிரன் கொண்ட 40,000 ஹெர்ட்ஸ் அதிர்வு மீடிரன் கொண்ட களியொலி அலை 40,000 ஹெர்ட்ஸ் களியொலி அலை ஒன்று வளியிலிருந்து நீருக்கு செலுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் அதன் பௌதிக கணியம் தொடர்பாக தரப்பட்டுள்ள தவறான கூற்று. அப்ப பிள்ளைகள், களியொலி அலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், இது ஒளி அலை தான், சவுண்ட். ஒளி அலை சவுண்ட். அப்ப களியொலி அலையை நீருக்குள்ள செலுத்தினா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அதாவது ஒரு ஊடகத்திலிருந்து இன்னும் ஒரு ஊடகத்துக்கு போற டைம் இது வளி, இது நீர். அப்ப உங்களுக்கு தெரியும், அடர்ந்த ஊடகத்துக்குள்ள போக ஒளி அலை ஒரு பொறிமுறை அலைன்றதால வேகம் அதிகரிக்கும். V = F lambda. அப்ப கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, ஒளி அலையை பொறுத்த வரைக்கும், சவுண்ட பொறுத்த வரைக்கும் வேகம் ஏன் அதிகரிக்குதுன்னா அலை நீளம் அதிகரிக்கிறதால தான் வேகம் அதிகரிக்குது. கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளும், அலை நீளம் அதிகரிக்கிறதால வேகம் அதிகரிக்கும். ஆனா மீடிரன் மாறாது, அங்க மாறாது. ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, அந்த சவுண்ட் தான் கேட்கும், மீடிரன் மாறாது. ஆனா அலை நீளம் அதிகரிக்குது. அந்த அலை நீளம் அதிகரிக்கிறதால வேகம் அதிகரிக்குது. ரைட், இதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்தது போக அந்த ஒளி என்ன செய்யும் சொன்னா அதுல சவுண்ட் பருமன் குறைஞ்சு ஓடு வரும். சவுண்டோட பருமன் குறைஞ்சி ஒரு கட்டத்துல சவுண்டே விளங்காம இருக்கும். அதாவது சொல்லுவாங்க, நாங்க ஒரு சவுண்ட போட்டா போய் ஒரு கட்டத்துல நின்றும் அதனால போவாது. அதாவது பாத்தீங்கன்னா அதுல வீச்சம் குறைஞ்சு கொண்டு வரும். அதுல வீச்சம் என்ன செய்யும்? குறைஞ்சு கொண்டு வரும். அதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் களியொலி அலையின் கதி அதிகரிக்கும். அதாவது வளியிலிருந்து நீருக்குள்ள போற டைம் களியொலி அலையின் கதி அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கும்? அது அடர்ந்த ஊடகத்துல கூட அதிகரிக்கும். ரைட், ஓகே, அது சரி. களியொலி அலையின் அலைநீளம் அதிகரிக்கும். லெம்டா அதிகரிக்குது. அலைநீளம் அதிகரிக்குது. குறித்த களியொலி அலையின் அதிர்வு மீடிரன் மாற்றமடைவதில்லை. மீடிரன் மாற்றமடைவதில்லை, அது சரி. அடுத்து பாத்தீங்கன்னா குறித்த களியொலி அலையின் வீச்சம் அதிகரிக்கும். அப்ப அங்கால ஒரு கட்டத்துல சவுண்ட் விளங்காம போகுதுன்னா வீச்சம் குறைந்து கொண்டு செல்லுது. ஆகவே தவறான கூட்டுனா எத்தனையாம் விடை பொருத்தம் இல்லை? சொல்லுங்க பார்ப்போம். 27வது பாத்தீங்கன்னா 4வது விடை. பிள்ளைகள் ஓகே விளையிட்ட? நான் சொன்ன விஷயம் விளையிட்ட? ரைட், இந்த கேள்வி சரி எடுத்தாக்க பார்ப்போம். இது 4வது ஆன்சர் நான் எடுத்தேன் அப்படின்னு. ஏன் ரீசன் விளையிட்டா? அப்போ ஒரு ஊடகத்துல இருந்து அதை சொல்லுவாங்க அடர்ந்த ஊடகத்துக்கு போற டைம்ல ஒளி அலைகள் சவுண்ட பொறுத்த வரைக்கும் புள்ளிகள் மிக வேகமாக செல்லக்கூடியது. ஏன் வேகமா செல்லுதுன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், அந்த ஊடகத்துக்கு கூட நெருக்கம். அப்ப ஒரு ஊடகத்துல இருந்து இன்னும் ஒரு ஊடகத்துக்கு வேகமாக கடத்தப்படும். அந்த விஷயம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ரைட், 28வது ரைட். ஈரலின் உற்பத்தி செய்யப்படும் பித்தம் லிப்பிட் உணவில் தரப்பட்டுள்ள எம்மாற்றத்துக்கு ஏற்படும். அப்ப 28வது புள்ளியில் என்ன வினாவாக இருக்கும்? என்ன விடையாக இருக்கும்? ஈரலினால் உற்பத்தி செய்யப்பட்ட பித்தம் லிப்பிட்டில் தரப்பட்டுள்ள எம்மாற்றத்தினை ஏற்படுத்தும். அப்ப லிப்பிட் உணவில் தரப்பட்டுள்ள எம்மாற்றத்தினை ஏற்படுத்தும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், அதாவது பித்தம் என்ன செய்யும் சொன்னால் ஈரலால சுரக்கப்படுற பித்தம் தற்காலிகமாக சேமிக்கிறதான பித்தப்பை இவர வேலை என்னன்னு சொன்ன பிள்ளைகள், அதாவது லிப்பிட்டு கொண்ட உணவுகளை, கொழுப்பு கொண்ட உணவுகளை சிறு சின்ன கோலங்களாக மாற்றும், குழம்பாக்கம் செய்யும். அப்ப குழம்பாக்கம் செய்யறதால அதன் மேற்பரப்பு மாற்றம் அடைவதால என்ன செய்யும்?
சதையால வார லிப்பேஸ். அப்ப லிப்பேஸ் நொதியத்தால் அது என்ன செய்யும்? அது லிப்பிட்டு கொழுப்பமில கிளிசரோல உடையும். அப்ப உங்களுக்கு தெரியும், லிப்பிட்டு கொண்ட உணவுகளை குழம்பாக்கும் தொழிலை செய்யுது. அதுதான் இந்த யாரா இருக்கும்னு சொன்னால் இந்த பித்தமாக இருக்கும். அப்ப சின்ன சின்ன கோலங்களாக மாத்துறதால அது பொறிமுறை சமன்பாட்டை நிகழ்த்தல் என்று சொல்லி நாங்க சொல்லுவோம். முதலாம் விடை. சரியா பிள்ளைகள்? வேற சொல்றதுக்கு வேற ஒன்றும் இல்லாதால லிப்பிட்டு கொண்ட உணவுகளை குழம்பாக்கம் செய்யும். ஆகவே முதலாம் விடையை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 28வது முதலாம் விடை. ரைட், ஓகே. 29வது வினாவுக்கு வரும் பிள்ளைகள். அறுவை சத்திர சிகிச்சை மூலம் ஒருவர் உடலில் இருந்து கியூ எனும் அங்கம் அகற்றப்பட்டது. கியூனா யாரு? சதை அகற்றப்பட்டால் பின்வரும் எப்போசனை பதார்த்தத்தை சமீபாடு உடனடியாக தீவிரமாக பாதிப்புக்கு உட்படும். அப்ப சதை இல்லை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் எந்த உணவு பாதிக்கப்படும். அப்ப ஒரு சொல்றாங்க லிப்பிட்டு கொண்ட உணவா. உங்களோட உணவுல பாத்தீங்கன்னா உடல்ல உணவு வார டைம் சமீபாடு லிப்பிட்டு கொண்ட சமீபாடு சதையில வர சார்ல மாத்திரம் நடக்குது. ஆனா மாப்பொருள் சமீபாடு வாய்க்குழியிலே நடக்குது. மாப்பொருள் சமீபாடு வாய்க்குழியில நடக்குது, சதையாலையும் நடக்கும். அதே போல அதாவது இறைப்பையால புரதம் கொண்ட சமீபாடு, புரதத்திர சமீபாடு நடக்குது, சதையாலையும் நடக்குது. அப்ப கார்போஹைட்ரேட் கொண்ட உணவு வாய்க்குழியால நடக்குது, புரதம் கொண்ட உணவு இறைப்பையால நடக்குது. அப்ப லிப்பிட்டு கொண்ட உணவு சதையால மட்டும்தான் நடக்குது. ஆகவே பாத்தீங்கன்னு சொன்னால் இங்க கேள்வி கிவனமாக மாற்றப்பட்டால் பின்வரும் எப்போசனை பதார்த்த சமீபாடு உடனடியாக தீவிரமாக பாதிப்புக்கு உட்படும் அப்படின்னு சொன்னா லிப்பிட்டு கொண்ட உணவாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா 29வதுக்கு முதலாவது விடையா இருக்கும். ரைட், 30வது வினாவுக்கு வரும் பிள்ளைகள். 30வது வினா பிள்ளைகள் சொல்ற விஷயம் விளங்குதா? பிள்ளைகள் ரைட், 30வது வினா. அப்ப இரும்பு துருப்பிடித்தல் தொடர்பான ஒரு பரிசோதனையா இங்க பாத்தீங்கன்னா ஆணி வைக்கப்பட்டுள்ளது. ரைட், இங்க ஆணி வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆணில பாத்தீங்கன்னு சொன்னா இது ஏ பகுதியா, இது பி பகுதியா, இது சி பகுதியா. இவர் கேட்கிறாங்க இரும்பு துருப்பிடித்தல் செயல்முறை தொடர்பான மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை ஒழுங்கமைப்பின் ஒரு காட்டப்பட்டுள்ளது. இங்கு ஒழுங்கமைப்பில் ஏகமா பிகமா சி எனும் பிரதேசங்களில் எப்பிரதேசத்தின் கீழ் தரப்பட்டுள்ள தாக்கம் இடம். அப்ப Fe வந்து தன்னல்ல இருக்கிற இலத்திரனை இழந்து Fe2++2 எலக்ட்ரான்ஸாக மாறுது. அப்ப உங்களுக்கு தெரியணும் எங்க இந்த இரும்பு தன்னல்ல இருக்கிற இலத்திரனை இழக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த முனைப்பகுதியில் இங்கதான் நீல நிறம் உருவாகும். பொட்டாசியம் ஃபெரிக் சயனைட்னு ஒரு கரைசல் இருக்குது. அந்த பொட்டாசியம் ஃபெரிக் சயனைட்டுக்கு Fe2+ போட்டா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்ன நீல நிறம் உருவாகும். அப்ப இரும்ப எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மேலையும் உருவாகும், நல்ல தொப்ல மேல உருவாகும். அதை நாங்க பெருசா பார்க்க தேவையில்லை. இங்க என்ன செய்யும்? உருவாகும். இந்த இடத்துல பி பகுதியில பாத்தீங்கன்னா நீரும் ஒட்சிசனும் என்ன செய்யும்? இலத்திரனை பெற்று 4 இலத்திரனை பெற்று 4 OH- அயனா மாறும். 4 OH- அயனா மாறும். அது இந்த இடத்துல. அப்ப அந்த OH- பினோக்களின் காட்டிக்கு இளம் சிவப்பு நிறத்தை காட்டும். அப்ப இந்த இடத்துல இளம் சிவப்பு நிறம் வரும், இந்த இடத்துல நீல நிறம் வரும். அதை வச்சு கொண்டு நாங்க ஒரு முடிவுக்கு வரலாம். எந்த பிரதேசம்? 30வதுக்கு எத்தனையாவது விட? 30வதுக்கு எத்தனையாவது விட? 30வதுக்கு சி பிரதேசமா இருக்கு. சி பிரதேசம் 3வது விட. 31வது வினா. தோட்ட பட்டாணி தாவரங்களில் நெட்டை தாவரங்கள் குட்டை தாவரங்களுக்கு ஆட்சியானது. நெட்டை குட்டைக்கு ஆட்சியா? அது எப்பயும் வளமையான தானே. நெட்டை வந்து குட்டைக்கு ஆட்சி. நெட்டை கேபிட்டல் டி, குட்டை சிம்பல் டி. ரைட், கேட்போம். ஒற்றை கலப்பு பிறப்பாக்கத்தில் எப்பெற்றோ தாவர சோடிகள் சம விகிதத்தில் நெட்டை தாவரத்தை குட்டை தாவரத்தை தோற்றுவிக்கும். சம விகிதத்தில். பெரிய ஒரு சிக்கலான விஷயம் அது. நீங்க ரைட், சம விகிதத்தில் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும் கேபிட்டல் டி. அதே மாதிரி சிம்பிள் டி 50% தான். இவரும் எத்தனை சதவீதம்? 50% இருக்கணும். சரி சமனா இருக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியணும்
இங்க சிம்பிள்டி வருதுன்னா நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம். சரி சமனான பங்குல இருக்கும். சில நேரங்கள்ல நாங்க விடைகள்ல இருந்து விட எடுக்கணும். இப்ப உதாரணமாக பார்ப்போம். கேபிட்டல் டி சிம்பிள் டி இதை பெற்றோன்னு எடுப்போம். விடைகள்ல இருந்து எடுக்க தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா இவர் கேபிட்டல் டி ஓகே, இவர் சிம்பிள் டி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேபிட்டல் டி சிம்பிள் டி, யாவும் உயரம். அப்ப இங்க குட்டை தவறு வாரத்துக்கு சந்தர்ப்பம் இல்ல. முதலாவது விடையை கேன்சல் பண்ணுவோம். சொன்ன விளையா சொன்னது விளையா எப்படி கண்டுபிடிச்சோம் விளையா பிள்ளைகள், நாங்க சில வேலைகளில் டைமை நாங்க வேஸ்ட் பண்ணாம விடைகளில் இருந்து நாங்க விடை எடுக்க தெரியணும். இப்படி சந்தர்ப்பத்துல ரைட் ரெண்டையும் போடுறீங்க, யாவும் உயரம், அப்ப குட்டை வரையில, அப்ப முதலாவது விட வராது. ரெண்டாவது விடை பார்த்தீங்கன்னு சொன்னா கேபிட்டல் டி சிம்பிள் டி, கேபிட்டல் டி சிம்பிள் டி, கேபிட்டல் டி சிம்பிள் டி, கேபிட்டல் டி சிம்பிள் டி. ஒரு கெட்டிக்கார பிள்ளைக்கு தெரியும். இப்படி வந்தா கேபிட்டல் டியும் சேர்ந்து கேபிட்டல் டி, இவரும் சேர்ந்து கேபிட்டல் டி சிம்பிள் டி, இவரும் சேர்ந்து கேபிட்டல் டி சிம்பிள் டி, இவரும் சேர்ந்து சிம்பிள் டி. அப்ப உங்களுக்கு கிட்டத்தட்ட 3 பேர் உயரம் ஒரு ஆள் குட்டை. அப்ப 3 பேர் உயரம் ஒரு ஆள் குட்டை. 50% வருமா? வராது. ஆகவே இந்த விடையும் வராது. இல்லை சொன்ன விளையிட்ட எப்படி கட் பண்ற விளையிட்டா ரெண்டாவது விடையும் என்ன செய்யாது, சரி சமனான பங்குல இல்ல. அப்ப ரெண்டாவது நாங்க கட் பண்ணியாச்சு. மூன்றாவது விடைய பார்ப்போம். அதை வச்சுக்கொண்டு சரியா வருதான்னு பார்ப்போம். என்ன? கேபிட்டல் டி சிம்பிள் டி, கேபிட்டல் டி சிம்பிள் டி, சிம்பிள் டி சிம்பிள். அப்ப இவர் கேபிட்டல் டி, இவர் சிம்பிள் டி, இவர் சிம்பிள் டி. அப்ப புனரிக்கு நாங்க வட்டம் போடணும். கேபிட்டல் டி சிம்பிள் டி, சிம்பிள் டி சிம்பிள் டி, ஒன்றுக்கு ஒன்று. இது ஓகே அப்படி விளையிட்டா சொன்ன விஷயம் விளையிட்டா. ஆகவே ஒன்றுக்கு ஒன்று 50%க்கு 50% விட சரி. பிள்ளைகள் ஓகே விளையிட்டா சொன்னது ஓகேனா ஓகேன்னு போட்டுக்கொள்ளுங்க. விடையில் இருந்து விட எடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். நாலாவது சிம்பிள் டி சிம்பிள் டி, சிம்பிள் டி சிம்பிள் டி, இவர்ல சிம்பிள் டி, இவர்ல சிம்பிள் டி, யாவும் குட்டை, யாவும் குட்டை. ஆகவே விடையில் இருந்து விட எடுத்திருக்கிறோம். மூன்றாம் விடை. ரைட், மூன்றாம் விடை. விடையில் இருந்து விட எடுத்து சரியா பிள்ளை? என்ன பிள்ளை தூக்கமா? டைப்பிங்ல போடுங்க பாப்போம். 32வது வினா. தூக்கமா பிள்ளை? அட்கேனின் பொது சூத்திரம் CnH2n+2, CnH2n+2. அப்ப உங்களுக்கு தெரியுது அட்கேன். இங்க சொல்றாங்க 8 கார்பனாம் கொண்ட அட்கேனின் ஒக்டேன் சொன்னா அவங்களுக்கு தெரியும் CH18 ஒக்டேன் வகை பெட்ரோல். என்ன? சூப்பர் பெட்ரோல். நாலாவது ஒக்டேன். நாலாவது சிம்பிள. இதுல நாங்க கூட யோசிக்கிறதுக்கு இல்ல, கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அட்கேனை விட அட்கீனுக்கு தாக்க வீதம் கூட. இதை தெரிஞ்சிருக்கும் அப்படியே. அட்கீனை விட அட்கைனுக்கு தாக்க வீதம் கூட, அதையும் தெரிஞ்சு கொள்ளுவோம். ஒற்றை பிணைப்பை விட இரட்டை பிணைப்புக்கு தாக்க வீதம் கூட, இரட்டை பிணைப்பை விட மும்மை பிணைப்புக்கு தாக்க வீதம் கூட. கேன் பேன் லேன் தேன் லேன் மேன் வந்தால் அட்கேன் வகை. கீன் பீன் தீன் லீன் ஈன் அப்படி வந்தா அட்கீன் வகை. லைன் பாயின் தைன் லைன் கைன் இப்படி வந்தால் அட்கைன் வகை. விளையிட்டா உள்ளே? ரைட். 33வது வினா. 33வது வினா. 33வது வினா. ரைட். 33வது வினா. இங்க தரப்பட்டிருக்குது ஒரு ஓமின் விதி சம்பந்தமான ஒரு விஷயம். ரைட். அதாவது பார்ட் 1ல தான் இந்த மாதிரி ஓமின் விதி எல்லாம் எதிர்பார்க்கப்படுது. காரணம் போன வருடம் ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டது. ரைட். ஆகவே பிள்ளைகள் நீங்க கூட யோசிக்க தேவையில்லை, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வராது. ரைட். இவ பாத்தீங்கன்னா இது பி, இது சி, இது ஏ, இவர் டி.
இங்க சொல்றாங்க சமனான தனிப்பெருமானம் கொண்ட 4 மின்குமிழ்கள் சுற்றுடன் தொடுக்கப்பட்டுள்ள விதம் காணுது. சுற்றில் எச்சந்தர்ப்பத்தில் மின்குமிழின் பிரகாசம் மேலும் அதிகரிக்கும். பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளணும் பிள்ளைகள், மிக முக்கியமான விஷயம். நீங்க தொடராக தடைகளை இணைச்சால் பிள்ளைகள் தடை பெருமானம் நல்லா கூடும். தடை பெருமானம் கூடினா மின்னோட்டம் குறையும். ஆனா எப்படி நீங்க சமாந்தரமாக இணைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு தடை பெருமானம் குறையும். ஆகவே மின்னோட்டம் அதிகரிக்கும். அப்ப சமாந்தரமாக இணைச்சால் தடை பெருமானம் என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். இதான் தியரி. இந்த விஷயம் வளர்ந்தால் அப்ப இங்க பிள்ளைகள் சொல்றாங்க மின்குமிழ் ஏ அகற்றும் போது பிரகாசம் அதிகரிக்கும். மின்குமிழ் ஏ அகற்றும் போது. அப்ப பிள்ளைகள் யோசிங்கோ, மின்குமிழ் ஏ அகற்றினால் இதால வாழ மின்னோட்டம் எப்படி வந்து இதால பெய்து இப்படி வந்து திரும்ப இதால வந்து இப்படி வந்து திரும்ப இப்படி பெய்து இப்படி பெய்து இப்படி பெய்து இப்படி பெய்து இப்படி பெய்து இப்படி வரும். அப்ப பிள்ளைகள் தடை பெருமானம் கூடுமா குறையுமா? கூடும். அப்ப மின்னோட்டம் குறையும். முதலாவது விட வருமா? வராது. இரண்டாவது விட மின்குமிழ் பி அகற்றும் போது மின்குமிழ் பி அகற்றும். அப்ப பி அகற்றுனா உங்களுக்கு தெரியணும் இங்க ஒரு தடை இருக்குது, இங்க ஒரு தடை ரைட். அப்ப இவங்களோட இவர் கூட்டுப்படுவார். அப்ப இவரோட இவர் கூட்டுப்படுறதால உங்களுக்கு தெரியணும் இங்கேயும் இவரும் சமாந்தரமா இருக்கிறதால சம்டைம் என்ன செய்யும்? தடை ஓரளவு குறையும். தடை ஓரளவு குறைஞ்சா மின்னோட்டம் ஓரளவு அதிகரிக்கும். ஏன்? இவர் தொடரா இருக்கிறதால இவர் கழிவடும். இப்ப உதாரணமா 5 ஓம், இவர் 10 ஓம் ரைட். சும்மா உதாரணத்துக்கு ஒரு சுருக்கமா நம்பரை போட்டு காட்டுறேன் பாருங்க, உங்களுக்கு விளங்குறதுக்காக காட்டுறேன். நம்பரை போட்டு காட்டுறேன். உதாரணமா இவரு 15 ஓம்னு வைப்போம், இவரு 20 ஓம். 5 ஓமும் 15 ஓமும் கூட்டுனா உங்களுக்கு தெரியும் 20 ஓம். 20 பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 20 10 ஓம். சமவெளித்துல 10 ஓம். சம்டைம் இவர் இல்ல. இப்ப 15 20. அப்ப 15 நாங்க 20ஆல பெருக்கணும், 15 20ஆல கூட்டணும். அப்ப பெருக்குனா உங்களுக்கு வரும் 300. இதுல 35. அதாவது 10 விட என்ன செய்யும் பிள்ளைகள்? குறையும். சற்று குறையும். அவ்வளவுதான், சற்று குறையும். மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் மின்குமிழ் டிஏ அகற்றுது. டி அகற்றியாச்சு. டி அகற்றினா இவங்க 2 பேரும், இவர் மட்டும் 2 பேரும். அப்ப கூட்டுப்படுற ஆள் நல்லா குறையும், டி குறையும். மின்குமிழ் பி கமா சி அகற்றும் போது பியையும் சியையும் அகற்றினா இதால வர மின்னோட்டம் இப்படி வந்து இப்படி வந்துடும். அவ தடை கூடும். ஆகவே பாத்தீங்கன்னா எத்தனையாவது விடையா இருக்க முடியும் சொல்லுங்கப்பா? எத்தனையாவது விடை பொருத்தமா இருக்கு? பிரகாசத்தை கூட்டணுமா இருந்தா எத்தனையாவது விடை பிரயோஜனமாய்? பி அகற்றதா டி அகற்றதா? ரைட். அப்ப டி அகற்றி விட்டால் பிரகாசம் கூடுதலா இருக்கும். அது உங்களுக்கு நல்ல தெளிவா வழங்குது. சரியா? பிரகாசம் கூடுதலாக இருக்கும் டி அகற்றுனா. ஆகவே மூன்றாவது விடை. 34வது கேள்வி. சூழற் தொகுதி ஒன்று உணவுவலை ஒன்று உரிமை காட்டப்படும். குறித்த உணவுவலையின் பார உலோகம் நிலை பெயராத மாசாக்கியலின் செறிவு உருவதனால் அதிக பாதிப்பு உட்பட வாய்ப்புள்ள அங்கியது. எது இறுதியா சக்தி மட்டமா அங்கதான் வாய்ப்பு கூட. அப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப ஆர்ன்னு எடுத்தா கேன்னு எடுத்தா கேல இருந்து ஓ, ஓல இருந்து எம், எம்ல இருந்து என் அப்படி போகுது. திரும்ப கேல இருந்து எடுத்தா எல், எல்லுல இருந்து என். சரிங்களா? பீன்னு எடுத்தா பீல இருந்து எம், எம்ல இருந்து என். அப்ப இறுதி எங்க வருது பிள்ளை? எண்ணுக்கு வருது. ஆகவே பாத்தீங்கன்னா மூன்றாம் நம்பர்னு போட்டு இருக்குது. மூன்றாம் நம்பர் இல்ல, அது 4வது நம்பரா இருக்கும். சரியா பிள்ளை? மூன்றாம் நம்பர் இல்ல, 4ஆம் நம்பரா இருக்கும். சரி. எண் 35வது வினாவுக்கு செஞ்சாக்களோட பேரை டைப் பண்ணுவா. செஞ்சாக்களோட விடையை டைப் பண்ணுவா. 35வது வினா நீங்க செஞ்சிருந்தா பிள்ளைகள் உண்மையிலே வெரி குட், வேறு லெவல் பிள்ளைகள் செஞ்சிருந்தா உண்மையிலே வெரி குட். உங்களுக்கு தெரியும் இது ஏ, இது பி.
ரெண்டுக்குமான தூரம் 2 மீட்டர். 2 மீட்டர். ரைட். ரெண்டுக்குமான தூரம் 2 மீட்டர். அப்ப பாருங்க பிள்ளைகள், கேள்வி என்னன்னா 4 கிலோ நீளமான 4 கிலோகிராம் நீளமான ஒரு சீரான அடர் ஏபி ஆகும். இதன் ஏயினை பற்றி உயர்த்துவதற்கு ஏ பற்றி நான் சொல்லிருக்கிறேன். ஏ பற்றி பிள்ளைகள், ஏ பற்றின ஏயில் இருந்து நாங்க பார்க்கணும். ஏ பற்றி, நான் பற்றி என்னல இருந்து பார்க்கணும். இந்த போர்ட் பற்றி போர்டுல இருந்து பார்க்கணும். ரைட். அப்ப ஏயிலிருந்து ஏ பற்றி உயர்த்துவதற்கு பியில் பிரயோகிக்க வேண்டிய இழிபலமான விசையை காண்க. பியில பிரயோகிக்க வேண்டிய இழிபலமான விசை. அப்ப உங்களுக்கு இது பற்றினா வலஞ்சுழி திருப்பம் கொண்டு, எது வலஞ்சுழி திருப்பம்? 2 மீட்டர் சரியா 1 மீட்டர்ல கீழ் நோக்கி ஒரு டபிள்யூ நிறைத்தாக்கும். ஏன் நிறைத்தாக்கும்? வளமையா நிறைத்தாக்கும், ஈர்ப்பு மையத்துல நிறைத்தாக்கும். ஆகவே இந்த பக்கம் ஒரு வலஞ்சுழி திருப்பம் கொண்டு இருக்கும். என்ன வலஞ்சுழி திருப்பம்? தரடி வலஞ்சுழி திருப்பம். எஃப் என்ன? நிறை எத்தனை கிலோ? 4 கிலோ. 4 கிலோன்னா 40 நியூட்டன் தர. இங்க சுழற்சி புள்ளி பற்றி அப்ப 1 மீட்டர் பெருக்குனா 40 நியூட்டன் மீட்டர். 40 நியூட்டன் மீட்டர். சரியா? 40 நியூட்டன் மீட்டர். இது வலஞ்சுழி திருப்பம். வலஞ்சுழி திருப்பம் 40 நியூட்டன் மீட்டர். வலஞ்சுழி திருப்பம் 40 நியூட்டன். இப்ப கேக்குறாங்க, இவரு உயர்த்துவதற்கு பியில் பிரயோகிக்க வேண்டிய இழிவு விசை யாது? பியில் பிரயோகிக்க வேண்டிய இழிவு விசை. அப்ப பியில பிரயோகிக்க வேண்டிய ஓ பற்றி, இந்த இடம் பற்றி, ஏ பற்றி, அப்ப மேல எவ்வளவு விசையை பிரயோகிக்கும்? அப்ப உங்களுக்கு தெரியும், விசை திருப்பத்துல நீளம் கூடினால் விசைன பருமன் குறையும். வெப்தரடி சமன் எவ்வளவு? இழிவளவான விசைனா என்ன? இவர் கீழ் நோக்கி தாக்குறதுக்கு சரி சமணம் மேல தாக்குறது, அதான் இழிவளவான விசை, மிக குறைந்த விசை. அப்ப விசை திருப்பம் 40. அப்ப எஃப் தர டி, எஃப் தான் கேள்வி. தர டி எவ்வளவு? சுழற்சி புள்ளிதான் தூரம் 2 மீட்டர். தர 40. ஆகவே பாத்தீங்கன்னா எஃப் சமன் 40/2 பிரிச்சா 20 நியூட்டனா இருக்கு. சொன்னது விளங்கிச்சுதா? இங்க வலஞ்சுழி திருப்பம் இடஞ்சுழி திருப்பத்தை நாங்க சமப்படுத்தினா இங்க சரியா வரும். அப்ப இங்க கீழ் நோக்கி 40 நியூட்டன், மேல் நோக்கி 20 நியூட்டனோட திருப்பினால் போதும். ஏன்? தூரம் கூட கூட திருப்பம் கூடும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும், தூரம் கூட கூட திருப்பம் கூடும். ரைட். இதை வச்சுக்கொண்டு சில கேள்விகள் கேட்பாங்க. உதாரணமா ஒருக்கா கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அதைத்தான் இதை மாத்தி போட்டுருக்காங்க. அந்த கேள்வி ஒரு பில் பரோ மாதிரி. பில் பரோ தெரியுமா? ஒற்றை சில்லு வண்டி இப்படி இருக்கு, ஒரு கைப்பிடி ஒற்றை சில்லு வண்டி. இந்த ஒற்றை சில்லு வண்டியில பாத்தீங்கன்னா சொல்றாங்க, இதான் சுழற்சி புள்ளி. இதுல 100 கிலோவா, இதுக்குள்ள இருக்கிற பாறை 100 கிலோவா, சரி 10 கிலோன்னு 10 கிலோ. இந்த வில்பரோட தூரம் 1 மீட்டர். 1 மீட்டர் சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். 2 மீட்டர் வெளியே 2 மீட்டர். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, 10 கிலோ பொருள் இருக்கு. வில்பரோ 10 கிலோ பொருள். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, இங்க கைகளால் இவரை உயர்த்தத்துக்கு கொடுக்க வேண்டிய இழிவு விசை எவ்வளவு பார்ப்போம். யாரு கண்டுபிடிச்சதுன்னு பார்ப்போம். இந்த வில்பரோவால மேல தள்ள வேண்டிய இழிவு விசை எவ்வளவு? அதாவது இங்க 10 கிலோ பொருள் இருக்கு, இவ்வளவு 2 மீட்டர். இவர் எவ்வளவு கொடுத்தா அவர் மேல தள்ளிடும். ரைட், வெரி குட். அதாவது 10 கிலோண்டா இவர் நிறக்கு நோக்கி 100 நியூட்டன். அப்ப இதான் சுழற்சி புள்ளி. சுழற்சி புள்ளி இவ்வளவு 2 மீட்டர்னா இது சரியா 1 மீட்டர். அப்ப எவ்வளவு? 1 மீட்டர்னா அப்ப 100 தர உண்டு விசை, 100 தர உண்டு 100 நியூட்டன் மீட்டர் திருப்பம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 100 நியூட்டன் மீட்டர் வரணுமா இருந்தா, அப்ப எத்தரடி 100 வரணும். 100 வரணும். எத்தரடி 100 வரணும். அப்ப எத்தரடி எவ்வளவு? 2. 100ண்டா அப்ப உங்களுக்கு தெரியணும், 100/2 பிரிச்சா 50 நியூட்டனாக இருக்கும். 50 நியூட்டனாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள், இழிவு விசைனா உயர்த்துறதுக்கு அல்லது அது அதுக்கு எதிராக செய்யறது. ரைட்.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் 35வது வினாவுக்கு பாத்தீங்கன்னா எத்தனையாவது விட 3வது விட பிள்ளைகள் ஓகேயா ரைட் 36வது வினா 36வது வினா உலோக திண்மம் ஒன்றுக்கு வெப்பத்தை வழங்கும் போது திண்மம் உலோகம் ஒன்றுக்கு நாங்க வெப்பத்தை கொடுத்தா பிள்ளைகள் அந்த உலோக மூலக்கூறுகள் அசஞ்சி விரிவடையும் உலோக விரிவு பொழுது திண்ம விரிவு அப்ப அதுல கனவளவு அதிகரிக்கும் அப்ப எத்தனை விட துணிக்கைகள் இயக்கம் சக்தி அதிகரிப்பதாலும் அவற்றின் சராசரி இயக்கம் குறையும் இல்ல சக்தி கூடுனா அதுல வேகம் கூடும் சக்தி கூடும் கனவளவு துணிக்கை அதிலும் வீச்சம் அதிகரிப்பதால் அதன் கனவளவு அதிகரிக்கும் கனவளவு அதிகரிக்கும் சரிதானே பிள்ளை கனவளவு கூடும் குறித்த திண்மத்தின் பருமனும் அடர்த்தியும் அதிகரிக்கும் துணிக்கைகள் அளவுல மாற்றம் இல்லை துணிக்கைகள் அளவுல மாற்றம் இல்லை அடர்த்தி மாறாது வெப்பநிலை அதிகரிப்பதால் சுயாதீன இலத்திரன்களின் இயக்கம் குறையும் வெப்பநிலை கூடால் சுயாதீன இலத்திரன்கள் அதிகரிக்கும் ஆகவே விடை பாத்தீங்கன்னா 2ஆம் விடை சரியாவில்லை ரைட் 36வது 2ஆம் ரைட் 37வது வினாவுக்கு வருவோம் மிக முக்கியமான வினா என்ன வினா இவ்வாறு தரப்பட்டிருக்குது ரைட் இங்க பாத்தீங்கன்னா இவ்வளவும் எக்ஸ் இது y இவ்வளவு z இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு உலோக குட்டி ஒன்று இருக்கு நியூட்டன் வித் தராஸ் இப்ப கேள்வி என்னன்னு சொன்னால் 16 நியூட்டனா இது 16 நியூட்டன் சரியா 16 நியூட்டன் கேள்வி என்னன்னு சொன்னா 16 நியூட்டன் தராசு இணைக்கப்பட்டுள்ளவர் நீர் கொண்ட முகவையில் XYZ வழியே முற்றாக அமர்த்தப்பட்டது இச்சந்தர்ப்பத்தில் நியூட்டன் தராசின் வாசிப்பு வரைப்பு காட்ட சொல்லி அப்ப உங்களுக்கு தெரியும் 16 நியூட்டன் எனக்கு சொல்லுங்க பாப்போம் இங்க இருந்து இதுவரைக்கும் என்ன சரி மேல் நோக்கி மேலுதைப்பு தாக்குதா பிள்ளைகள் மேல் நோக்கி தாக்குதா மேல் உதைப்பு எவ்வளவு பிள்ளை மேலுதைப்பு 0 அப்ப எக்ஸ்ல இருந்து y வரைக்கும் மேலுதைப்பு 0 பிள்ளை அப்ப மேலுதைப்பு 0டா 16 நியூட்டனை விட்டு இது குறையுமா கூடுமா என்ன சரி நடக்குமா பிள்ளை என்ன செய்யாது மாறாது அவ 16 நியூட்டன் தான் நம்ம வரைக்குள்ள பாருங்க வரைக்குள்ள முதலாவது எக்ஸ்ல இருந்து y மட்டுக்கும் இது எக்ஸ் இது y மட்டுக்கும் வரைக்குள்ள இப்படி மாறாது ரைட் இது வரைக்கும் எக்ஸ்ல இருந்து y மட்டுக்கும் மாறாது இது வரைக்கும் எக்ஸ்ல இருந்து y மட்டுக்கும் மாறாது இது வரைக்கும் அப்ப எக்ஸ்ல இருந்து y மட்டுக்கும் மாறாது அப்ப எத்தனாவது விடையை கட் பண்ணலாம் அப்ப நாங்க 3வது விடையை கட் பண்ணேன் 3வது விடையை நாங்க கட் பண்ணல ஏன்னா இங்க மேல் இல்லை மாறாது ரைட் இப்போ உங்களுக்கு தெரியணும் இங்க உள்ளுக்குள்ள வார டைம்ல கனவளவு படிப்படியாக என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்ப கனவளவு படிப்படியா அதிகரிச்சா நாங்க படிச்சிருக்கிறோம் வி ரோஜி அப்படின்னா என்ன இடம்பெயர்க்கப்பட்ட பாயின நிறை வி ரோஜி இடம்பெயர்க்கப்பட்ட பாயின நிறை யாருக்கு சமன் மேலுதைப்புக்கு சமன் அப்ப இங்க அடர்த்தி மாறாது கனவளவு மாறாது அப்ப பி என்ன செய்யும் கூடிக்கொண்டு வருது கீழே வர பி கூடும் கீழே வர பி கூடும் பி கூடும் கீழே வர பி கூடும் அப்ப பி கூடினா யூ என்ன செய்யும் கூடும் அப்ப மேல் நோக்கி யூ கூடினா இங்க நியூட்டன் வெக்டராசின் நிறை என்ன செய்யும் சொல்லுங்க பார்ப்போம் யூ கூடினா நியூட்டன் வித்தராசின் நிறை என்ன செய்யும் பிள்ளைகள் யூ கூட கீழே வர கனவளவு கூடும் கனவளவுண்டா வீரோஜி இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட நிறை வீரோஜி பிள்ளைகள் அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கணும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட நிறை வீரோஜி வீரோஜி அப்ப கனவளவு கூடும்போது மேலுதைப்பு கூடும் மேலுதைப்பு கூடுனா நிறை குறையும் அப்ப என்ன செய்யும் அவன் வயலிருந்து ஜெட் மட்டுக்கும் என்ன செஞ்சு கொண்டு வர முடியும் குறைஞ்சு கொண்டு வரும் சொல்றாங்க நீர் கொண்ட முகவையில் XYZ வழியே முற்றாக அமர்த்தப்பட்டது அப்ப உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து இங்க வந்து முற்றாக அமர்த்தப்பட்டு ஃபுல்லா அமர்ந்துட்டு
அப்ப அமிழ்ந்தால் அப்ப உங்களுக்கு தெரியணும் செட் வரைக்கும் அமிழ்ந்துச்சு. செட்ல கீழ் நோக்கி W மேல் நோக்கி U சமனாக இருக்கு. அப்ப நிறையும் யூவும் சமனா இருந்தா என்ன நடக்கும் சொல்லுவாங்க. நிறையும் யூவும் சமனா இருந்தா அங்க நியூட்டன் மீட்டர் வாசிப்பு என்னவா இருக்கும்? மேலுதைப்போம் யூவும் சமனா இருந்தா நியூட்டன் மீட்டர் ராசு 0 இருக்கும். அதாவது 0 அதாவது ஒரு குறிப்பிட்ட மாறாத ஒரு பெருமானம். அதாவது இதை நாங்க சொல்லுமே தோற்ற நிறையாக இருக்கும். அந்த தோற்ற நிறை எப்படியான நிறையா இருக்கும்டா? மாறாத நிறையாக இருக்கும். அதாவது முற்றா அமிழ்த்தப்பட்டால் இங்க வரைக்கும் மேல்தைப்பு கனவளவு கூட 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 குறைஞ்சு கொண்டு வந்து முற்றாக அமிழ்த்தப்பட்டால் அதுல வரைவு அங்கிட்டு மாறாம இருக்கும். ஏன் மாறாம இருக்கும்? அங்க யூ பாத்தீங்கன்னா ஒரு மாறாத பெருமானம் வரும். இங்க கனவளவு முற்றா அமிழ்த்தப்பட்டால் யூ சமணர் அவன் முற்றா அமிழ்த்தப்பட்டால் இவ்வாறு ஒரு வரை கொண்டு போகும். ஆகவே பாத்தீங்கன்னா என்ன வரைவும் சமனாக இருக்கு. அதாவது இதுல வர யூ கூடிக்கிட்டு வருது. அதாவது ஏன் யூ கொடுது கனவளவு கூட கூட யூ கொடுது. ஒரு கட்டத்துல ஒரு முற்றா அமிழ்த்தப்பட்டால் என்ன செய்யாது? யூ மாறாது. யூ மாறாட்டி நியூட்டன் மீட்டர் ராசு மாறாது. அப்ப எத்தனையாவது விட பிள்ளை? ரைட், 4வது விட. அந்த வரைவை கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுங்களேன். இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், ஓகே. 4வது விட பிள்ளை. இது விலங்குனாக்கள், இது விலங்காதாக்கள். இன்னொருக்கா சொல்லி தரவான். அப்ப உங்களுக்கு தெரியும் வழியில வைக்கிற டைம் நியூட்டன் மீட்டர் ராசு மாறிங்க. கனவளவு கூட 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 டைம் மேலுதைப்பு கூடுது. மேலுதைப்பு கூட 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 நியூட்டன் ராசு குறையுது. முற்றா அமிழ்த்தப்பட்டால் மேலுதைப்பு மாறாது. ஆகவே நியூட்டன் மீட்டர் ராசு மாறில. அவ்வளவுதான் விஷயம். 37வது 4வது 38வது வினா. 38வது வினா. இப்ப பேட்டரி பிளஸ் இப்படி வருது, இப்படி வருது. ரைட். இப்ப கேக்குறாங்க பிள்ளைகள், அப்ப பேட்டரி பிளஸ் மைனஸ், அப்ப மேல இருந்து மின்னோட்டம் இங்க வரும், கீழே வரும். அப்ப மின்னோட்டம் கீழே வரும். இது மேல் நோக்கி வருது. சரியா? ரைட், இது மேல் நோக்கி வருது. அப்ப பிள்ளைகள் நாங்க படிச்சிருக்கிறோம், மின்னோட்டம் போற கடத்தில பாத்தீங்கன்னு சொன்னா, மின்னோட்டம் போற கடத்தில பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், மின்னோட்டம் போற கடத்தில உங்களுக்கு தெரியணும். அப்ப மின்னோட்டம் போற கடத்தியை சூழ காந்தப்புலம் கொண்டு இருக்கும். நாங்க படிச்சிருக்கிறோம். மேக்ஸ்வெல்ல தக்கை திருவிதி, அதே போல அம்பியரின் வழக்கை விதி. அப்ப அம்பியரின் வழக்கை விதி எடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் வலது கை. அப்ப வலது கையின் பெருவிரல் மின்னோட்டத்தின திசை. பாருங்க, மின்னோட்டத்தின திசை. அப்ப ஏனைய விரல்கள் காந்தப்புலத்தின திசை. அப்ப பாருங்க, காந்தப்புலம் உள்நோக்கி பெய்த்து வழி நோக்கி வரும். உள்நோக்கி பெய்த்து வழி நோக்கி வரும். உள்நோக்கி போறது எப்படி காட்டுவாங்க? இப்படி அம்புக்குட்டி எப்படி காட்டுவாங்க? உள்நோக்கி பெய்த்து இது வழி நோக்கி வரும். வழி நோக்கி வரும். குறியீட்டுல போடுறேன்னு சொன்னால் உள்நோக்கி போறதை நாங்க இப்படி கிராஸ் பண்ணுவோம், வெளிநோக்கி வர டொட் பண்ணுவோம். சரியா பிள்ளைகள்? இப்படி வர மின்னோட்டம் இப்படி வைத்து மேல் நோக்கி வரும். அப்ப மேல் நோக்கி வந்தா வலது கை மேல, வலது கையில பெருவிரல் மேல, இது உள்நோக்கி. உள்நோக்கின்னு சொன்னா இது வெளிநோக்கி. அப்ப இது கிராஸ் உள்ள போகும், இது வெளிநோக்கி வரும். ரைட்டா பிள்ளை? ஆகவே பாத்தீங்கன்னா பிள்ளைகள், அப்ப உங்களுக்கு தெரியணும் இப்படியான ஒரு, அப்ப உள்நோக்கி போய் ரைட், உங்களுக்கு மின்னோட்டம் மேல இருந்து கீழே வருது. அப்ப மேல இருந்து கீழேன்னா கிட்டத்தட்ட எப்படி வரும்? மேல இருந்து கீழேன்னா கிராஸ், வெளிநோக்கி வருதுன்னா டாட். அப்ப பாத்தீங்கன்னா கிராஸ் டாட். ஆகவே இவர் இங்கால வரார், இவர் இங்கால வரார், இங்கால வருது, இவர் உள்நோக்கி வரார். எத்தனையாம் விட பிள்ளை பொருத்தம்? எத்தனையாம் விட பொருத்தம்? முதலாம் விட பொருத்தம். சொன்ன விளங்கிட்டா பிள்ளை? எப்படி கண்டுபிடிச்சேன்னு விளங்குதா? மின்னோட்டம் கீழே, மின்னோட்டம் கீழண்டா உள்நோக்கி வெளிநோக்கி. அப்ப உள்ள பேத்து வெளியே வரும். அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம் வழக்கே விதியை. 39வது வினா. 39வது வினா. பிள்ளையாவது கவனிச்சுக்கணும், வித்தியாசமான கேள்வி இல்லைன்னா நல்ல கேள்வி. உண்மையிலே வடமான பேப்பர்ல ஒரு புள்ள ரைட் ஒரு 75க்கு மேல எடுத்தால் அந்த பிள்ளை சாதாரண ஒரு பேப்பர்ல ஒரு 85 மார்க்ஸுக்கு மேல எடுத்த மாதிரி. உண்மையிலே நல்ல ஒரு பேப்பர். 39வது கேள்வி.
இலங்கையில் நாட்பட்ட சிறுநீரக நோய்க்கு காரணமாக அமைவது என்ன விளையல்? சும்மா சிம்பிளா போடு. சிறுநீரக நோய்னு சொன்னா கட்டாயம் அங்க குடிநீர். குடிநீர்னு சொன்னா நாங்க பாத்தீங்கன்னா சேதன வளமாக்கியல் கலைநாசினிகளை பயன்படுத்துறதாகவே முதலாம் விடையாக இருக்கும். சரியா விளையல்? ரைட். 40வது வினாவை பாருங்க. நீரின் அடிச்சுவடு, காபன் அடிச்சுவடு, உணவுமை மேற்தரப்பட்ட சூழலின் பேண்டகு அபிவிருத்தியில் தொடர்புடைய எண்ணக்கருக்களாக இவற்றின் எதன் அதிகரிப்பு மற்றையதன் அதிகரிப்புடன் நேரடி செல்வாக்கை கொண்டது. இப்ப யாரு கூடினால் யாரு கூடும்? அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீரின் அடிச்சுவடு, காபன் அடிச்சுவடு, உணவுமை. அப்ப உணவுமையில் பெருமானம் கூடும் போது காபன் அடிச்சுவடு என கூடும். அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். ஆகவே பாத்தீங்கன்னா சி அதிகரிப்பு பி என்ன செய்து அதிகரிக்க செய்யும். சீன் அதிகரிப்பு பி அதிகரிக்க செய்யும். ஆகவே 4ஆம் விடை பொருத்தமா ஓகே ரைட். 40க்கு 40 வினாக்களை நாங்க செஞ்சிட்டோம். உங்களோட புள்ளிகள் எவ்வளவுன்னு சொல்லி எனக்கு போட்டு அனுப்புங்க பிள்ளைகள். அடுத்தது இன்றைய அந்த வடமாகாணத்துல பார்ட் 1 பேப்பரை நாங்க எப்படி செஞ்சிருக்கிறோம் இதுல கொமெண்ட்ஸையும் எனக்கு அனுப்பி கொள்ளுவோம். அதே போல இதுல பார்ட் 2ஐயும் நாங்க இன்ஷால் அழகா செய்வோம். நாளைக்கு உங்களுக்கு என்ன ப்ரொஜெக்ட் கிளாஸ் இருக்குது. ரைட் ஓகே. இப்படி செய்யறது நல்லமா, இப்படி போனால் எங்க எக்ஸாமுக்கு இலவாக நாங்க செஞ்சு கொள்ள இயலுமா, ஐடியாக்கள் நல்லமா அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பி கொள்ளுங்க. அன்மியூட் பண்ணனே. சார் அதுல இந்த 35வது கேள்வியில சார் நாம் அந்த விசை திருப்பத்தை சமப்படுத்தி அந்த 2 மீட்டர் என்று எடுக்கிறது எப்படி சார்? அது ஏ ஏ புள்ளி பற்றின்னு தானே சொல்லியிருக்கீங்க. அப்ப எந்த புள்ளி பற்றின்னு சொல்றானோ அதுதான் சுழற்சி புள்ளி. இது ஏ இது பி. அப்ப இங்க இருந்து நாங்க பார்க்கணும். இப்ப நிறை ஈர்ப்பு மையத்துலதான் தாக்கும். எப்படி? அப்ப ஈர்ப்பு மையம் எங்க 2 மீட்டர்னா 1 மீட்டர்ல தாக்கு. ஏன் சரி மத்தியில தான் தாக்கு ஈர்ப்பு மையம். அப்ப சுழற்சி புள்ளி இது ஏ பற்றி தானே கேட்டு இருக்கிறான். இங்க இருந்து பார்த்தா இங்க 40 நியூட்டன் 1 மீட்டர். அப்ப நாங்க மேல் நோக்கி தள்ளணுமா இருந்தா பில தள்ள போறோம். அப்ப மேல் நோக்கி தள்ளும் போது ஏ பற்றி தானே கேட்கிறான். ஏ பற்றி பி. அப்ப 2 மீட்டர். அப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா 20 நியூட்டன் கொடுப்போம். ஏன் இங்க 40 நியூட்டன் மீட்டர், மேல 40 நியூட்டன் மீட்டர். சரியா? ஓம் சார். அதுல சார் அந்த 33வது கேள்வியில சார் நாம் அந்த தடையை வச்சு யோசிக்காம சார் அந்த மின்னோட்டத்தை வச்சு யோசிச்சா சார் இன்னைக்கு பிழைக்குமா சார்? மின்னோட்டத்தை பிழைக்காது. ஆனா உங்களுக்கு விளங்கணும். அதாவது டி ஒரு பிரதானமான ஒரு பாதையில இருக்குதானே. இப்ப மேல சமாந்தரமா ஒரு ஆளை குறைக்கிற டைம்ல தடை பெருமானம் கொஞ்சம் தான் குறைய போகுது. ஆனா தொடரா இருக்கிற டைம் தடை பெருமானம் நல்லாவே கூடுமே. அந்த அடிப்படையில வச்சுதான் நாங்க டிஐ அகற்றும் போதுன்னு எடுத்திருக்கோம். சார் அதுல சார் நாம் அந்த மின்னோட்டம் வார மின்னோட்டம் அந்த பிசி கூடாகவும் ஏ கூடாக போகக்குள்ள பிரிஞ்சு போகும். அப்ப அந்த டி கூடாக போகக்குள்ள அந்த சுற்றினூடாக பாயிற மொத்த மின்னோட்டமும் போகும் என்று எனக்கு யோசிச்சா பிழைக்குமா சார் அது? இல்ல அது சரி மொத்தமா போகும். அப்ப டி தடை பெருமானம் இல்ல. நாங்க இதுல தொடர் சமாந்தரத்தை தான் பார்க்கணும். தொடரா இணைக்க 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 தடை பெருமானம் கூடும். சமாந்தரமா இணைக்க இணைக்க தடை பெருமானம் குறைஞ்சு கொண்டு போகும். அப்ப சமாந்தரமா இருக்கிறதுக்குள்ள ஒரு ஆள் குறைஞ்சா தடை பெருமானம் கொஞ்சமா குறையும். அவ்வளவுதான். தொடரா இருக்கிற ஒரு ஆள் குறைஞ்சா அதாவது பெரிய ஒரு பெருமானம் குறையும். அதுதான் அதுல நாங்க விளங்கணும். சரி சார். ரைட் ஓகே. இன்ஷால்லா நாங்க மற்றொரு வகுப்புல சந்திச்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட் பிள்ளைகள். தைப்பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அதை நான் சொல்லிக் கொள்றேன். ரைட் ஓகே. இன்னொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம்.